அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசத்திலிருந்து விலகிவிட்டார். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசத்திலிருந்து விலகிவிட்டது. அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நான் கொடுத்து வந்த ஆதரவை முழுவதுமாக திரும்ப பெறுகிறேன். இனிமேல் நாம் தமிழர் கட்சியை நான் ஆதரிக்க போவது கிடையாது. அண்ணன் சீமானவர்களை நான் ஆதரிக்க போவது கிடையாது. இனிமேல் ஒரு புதிய தமிழ் தேசிய கட்சி வரும், அந்த கட்சியை நான் ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு விலை போயிட்டார். யாருக்கிட்ட விலை போயிட்டார், எவ்வளோ வாங்கினார் ஞாபகப்படுத்து. அவர் எப்படிங்க போயிட்டு ஸ்டாலின் வீட்டில் உக்காந்துட்டு போய் துக்கம் விசாரிக்கலாம், அப்பவே தெரியலையா? ஏண்டா இது ஒரு அரசியல் பண்பு, அது ஒரு மரபு, அப்படிதான் போவாங்க விசாரிப்பாங்கிறதெல்லாம் தெரியாதா? இன்னைக்கு யாரு கூட அவர் போட்டி, விஜய் கூட போட்டி போட்டுனுறாரா இல்லை திமுக வைத்து போட்டி போட்டுனுறாரா? விஜய் எப்படியும் கிட்டத்தட்ட அதிமுக கிட்ட போய் அடைக்கலமாக போறாரு. நாளைக்கு யாருக்கு போட்டி? ஒரு கருத்தியல் ரீதியான, ஒரு தமிழ் தேசிய ரீதியான, அது இன ரீதியான போர் என்பது யாருக்கு? 2026 ஒரு தேர்தல் ரீதியா நாம் தமிழ் கட்சிக்கும் திமுகவுக்கு தான். முந்தினத்து அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் திரும்ப ஆதரிக்கிறாரு. அவ்வளவுதாங்க, தெரிஞ்சு போச்சுங்க, முடிஞ்சு போச்சுங்க. எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்புன்னு சொல்லிட்டாருங்க, முடிஞ்சு போச்சுங்க கட்டு அப்படின்றாங்க. என்னடா பேசுறீங்க? இன்றைய வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த திமுக கூட்டத்தில் இருந்து அண்ணன் திருமாவர்கள் பேசக்கூடிய சில விஷயம் தான் எதிர்க்கிறத தவிர அண்ணன் திருமாவர்களுடைய கட்சியோ தனிப்பட்ட அண்ணன் திருமாவையோ ஒரு நாளும் அண்ணன் சீமான் எதிர்த்தது கிடையாது, விமர்சனம் பண்ணது கிடையாது. தமிழ் தேசிய நிலைப்பாடுல இருந்து நாம் தமிழ் கட்சி விலகிடுச்சுன்னு சொல்றாங்க. விலகினத்துக்கான ஆதாரம் எங்க இருக்கு? அப்படி விலகிட்டு எந்த கொள்கையை நீங்க நாம் தமிழ் கட்சி ஆதரிக்க, திராவிடத்தை எதுன்னு ஆதரிக்கிறாங்களா இல்லை இங்க கூட தேசிய கட்சியில் எதுன்னு ஆதரிக்கிறாங்களா? நீங்க நாம் தமிழ் கட்சியில யாரோ ஒருத்தர் 2 பேர் ஒரு யூடியூப்ல உட்காந்து பேசுறதுக்காக அந்த நபர்கள் பேசுறதெல்லாம் ஒட்டுமொத்த கட்சியினுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் எப்படி ஏற்க முடியும்? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. சமீப நாட்களாக நான் சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசத்திலிருந்து விலகிவிட்டார். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசத்திலிருந்து விலகிவிட்டது. அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நான் கொடுத்து வந்த ஆதரவை முழுவதுமாக திரும்ப பெறுகிறேன். இனிமேல் நாம் தமிழர் கட்சியை நான் ஆதரிக்க போவது கிடையாது. அண்ணன் சீமானவர்களை நான் ஆதரிக்க போவது கிடையாது. இனிமேல் ஒரு புதிய தமிழ் தேசிய கட்சி வரும், அந்த கட்சியை நான் ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்விட்டர்ல எழுதுறாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். இடையில கூட நம்ம தமிழ் தேச சார்ந்த ஒருத்தரே பார்த்தீங்கன்னா முதல்ல ஆதரிச்சாரு, அப்புறம் விலகினாரு, திருப்பியும் ஆதரிக்கிறாரு. இப்போ சில பேர் கிளம்பியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சா முதல்ல எல்லாரும் பார்க்குறாங்க, அப்புறம் அதே விமர்சனமானாலும் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சில பேர் நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சிருந்தவங்க கடுமையாக விமர்சனம் பண்றா. இங்க சில பேர் இப்போ நாம் தமிழர் கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு கட்சி, அதன் சீமா ஒரு மோசமான கட்சினா அதையுமே அதிகமான பேர்கள் பார்க்குறாங்க. இதில் நீங்க நினைக்கிற மாதிரி குறிப்பிடுறவங்க கிடையாது. நான் இன்னொருத்தவங்களை சொல்றேன். நீங்க சில பேர் கீழே கமெண்ட்ல ஒரு சில பேர் மட்டுமே எழுதுறீங்க, அவங்க கிடையாது. இன்னொருத்தர் இருக்காங்க, சில பெண்கள் கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெண்கள் கூட தமிழ் தேசிய ஆதரிச்சு அறியப்பட்ட நபர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது இன்னைக்கு அவங்க அந்த நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவோடு விலகிறாங்களாம். விலகிட்டு புதிய ஒரு கட்சியை ஆதரிக்க போறதா சொல்றாங்க. அதாவது ஒரு கட்சியை ஆதரித்தால் கடைசி வரைக்கும் அந்த கட்சியை தான் ஆதரிக்கணும், எந்த கட்டாயமும் கிடையாது. ஒரு தலைவரை நீங்க ஆதரிச்சா அந்த தலைவருடைய சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஒரு ஆதரிக்காம விட்டுடலாம். ஆனா நம்ம ஏற்றுக்கொண்ட கொள்கை, ஏற்றுக்கொண்ட தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த கொள்கையும் தத்துவமும் ஒரு நாளும் மாறாது அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி எடுத்துங்க. பிஜேபியில இந்த RSS கொள்கை, இந்துத்துவ கொள்கையை ஏத்துட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் சாகிற வரைக்குங்க அந்த கொள்கையை விட்டு மாறி நான் பார்த்ததே கிடையாது. யாரோ ஒரு சில பேர் இருப்பாங்க. கட்சி மாறலாம், நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கட்சி மாறுறதோ தலைவரை நீங்க ஏற்காம போறதோ அது தனிப்பட்ட விஷயம். ஏன்னா ஒரு கட்சின்றது 100% அந்த கட்சி அப்படியே தொடங்கப்பட்ட காலத்துலேருந்து அதே மாதிரி தான் இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த தலைவரும் அதே மாதிரி தான் இருப்பாரெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சில பேருக்குலாம் கொள்கையும் மாறுது, தத்துவமும் மாறுது. அப்புறம் இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோஸில் யூடியூப்லலாம் யார் ஆதரிச்சிருந்தீங்களோ அப்படி ஆதரிச்சிருந்த நபரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்த உடனே அவரை விட்டுட்டு வேற ஒருத்தர் ஆதரிச்சுட்டு போகிறாங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, போய் ஆதரிங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீ சீமான் அண்ணன் மேலே ஒரு குறை சொல்கிற இல்லையா, ஒரு விமர்சனம் வைக்கிற இல்லையா, அது என்ன விமர்சனம் வைக்கிற? அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு விலை போயிட்டார். ஒன்று வருவோம், என்ன விலை போயிட்டார், யாருக்கிட்ட விலை போயிட்டார், எவ்வளோ வாங்கினார் ஞாபகப்படுத்து. இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் விலை போயிட்டாரு. அவர் எப்படிங்க போயிட்டு ஸ்டாலின் வீட்டில் உக்காந்துட்டு போய் துக்கம் விசாரிக்கலாம், அப்பவே தெரியலையா? ஏண்டா இது ஒரு அரசியல் பண்பு, அது ஒரு மரபு, அப்படிதான் போவாங்க விசாரிப்பாங்கிறதெல்லாம் தெரியாதா? சரி, ஏன் இப்பெல்லாம் விஜயை பத்தி பேசுறாரு, திமுக பத்தி பேச மாட்டாரு? ஒவ்வொரு மாநாடும் விஜயத்தை போட்டுட்டு இருக்காரு.
இன்னைக்கு யாரு கூட வந்து அவர் போட்டி? விஜய் கூட போட்டி போட்டுனுறாரா இல்லை திமுக வைத்து போட்டி போட்டுனுறாரா? விஜய் எப்படியும் கிட்டத்தட்ட வந்து அதிமுக கிட்ட போய் அடைக்கலமாக போறாரு, பாஜகவோட சேர போறாரு, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு யாருக்கு போட்டி? ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான். திமுகவும் திராவிட கட்சி தான், அதிமுகவும் திராவிட கட்சி தான். அப்புறம் விஜய் வந்து தமிழ் தேசம் திராவிடம் ரெண்டு சொல்லக்கூடிய ஒரே கட்சி தான். அப்போ இவங்கெல்லாம் ஒரு அணின்றது தெரிஞ்சு போச்சு. இப்படி இருக்கும் பொழுது ஒரு கருத்தியல் ரீதியான, ஒரு தமிழ் தேசிய ரீதியான, அது இன ரீதியான போர் என்பது யாருக்கு? 2026 ஒரு தேர்தல் ரீதியா நாம் தமிழ் கட்சிக்கும் திமுகவுக்கு தான். இப்படிதான் வந்து நிற்கும். ஏன்னா சேர்ந்துட்டாங்கன்னா, சேரவே இல்லைப்பா விஜய் சேரவே இல்லை அப்படின்னா கூட என்ன ஆகும்? அவரும் ஒரு திராவிட கட்சி தான். ஏன்னா நம்ம சொல்ல விஜய் வந்து ஒரு திராவிட கட்சி, அவர் சொல்கிறார் தமிழ் தேசியம் திராவிட மனதிரு கண்கள், பெரியாருடைய கொள்கை, பெரியாருடைய பேரன். அப்ப பெரியாருடைய பேரனா இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி தமிழ் தேசியவாதியா இருக்க முடியும்? அவர் வந்து எப்படி தமிழர்களுக்கான தலைவராக இருக்க முடியும்? ஸோ அது அங்கே முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது விஷயம், இப்போ நேற்று பாருங்க, நீங்க முந்தின நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் திரும்ப ஆதரிக்கிறாரு. அவ்வளவுதாங்க, தெரிஞ்சு போச்சுங்க, முடிஞ்சு போச்சுங்க. எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்புன்னு சொல்லிட்டாருங்க, முடிஞ்சு போச்சுங்க கட்டு அப்படின்றாங்க. இது என்னடா பேசுறீங்க? அண்ணன் திருமாவர்களுடைய மேடையில் எத்தனை மேடைகள் சீமான் பயணித்தவர், அவருடைய அரசியல் வழிகாட்டியாக அண்ணன் திருமாவை அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தவர். இன்றை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திமுக கூட்டத்தில் இருந்து அண்ணன் திருமாவர்கள் பேசக்கூடிய சில விஷயம் தான் எதிர்க்கிறத தவிர, அண்ணன் திருமாவர்களுடைய கட்சியோ தனிப்பட்ட அண்ணன் திருமாவையோ ஒரு நாளும் அண்ணன் சீமான் எதிர்த்தது கிடையாது, விமர்சனம் பண்ணது கிடையாது. அவர் இன்றைக்கு எடுக்கக்கூடிய அந்த திமுக கூட்டணியில் இருந்து செய்யக்கூடிய சில விஷயங்களை விமர்சனம் பண்றாரு, அந்த நிலைப்பாடை விமர்சனம் பண்றாரு. அண்ணன் ஏன் இப்பெல்லாம் பேசுறாருன்னு கேட்கிறாரு. அவ்வளவுதான். ஒரு இன்சிடென்ட்ல எவனோ ஒருத்தன் ரோட்ல போறோம் இறங்கி சண்டை போடுறதுக்கு வரான், முறைக்கிறான்னா அதுக்கு அங்க நடக்குது. முதல்ல அந்த விஷயத்துல ஒரு கருத்து சொல்றாரு. எங்க அண்ணனுக்கு ஒரு ஆபத்து, எங்க அண்ணன் என்ன முறைச்சான்னு அடிப்படை சொல்றது ஒரு நார்மலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உடனே வந்து இப்படி எப்படி பேசுவான்? உலகத்தமிழர்களே கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா டே, உலகத்தமிழர்கள அண்ணன் சீமானவர்களுக்கு முன்பாகவே அறியப்பட்டவர் அண்ணன் திருமா. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் வந்து ஒரு குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக, நம்ம எப்படியாவது அவரை வந்து மோசமா பேசணுன்றதுக்காக இல்லாத விஷயங்கள்லாம் கட்டுக்கதையா வந்து கொண்டு வரானுங்க. தமிழ் தேசிய நிலைப்பாடுலேருந்து நாம் தமிழ் கட்சி விலகிடுச்சுன்னு சொல்றாங்க. விலகினத்துக்கான ஆதாரம் எங்க இருக்கு? அப்படி விலகிட்டு எந்த கொள்கையை நீங்க நாம் தமிழ் கட்சி ஆதரிக்க, திராவிடத்தை எதுன்னு ஆதரிக்கிறாங்களா, இல்லை இங்க கூட தேசிய கட்சியில் எதுன்னு ஆதரிக்கிறாங்களா? நீங்க நாம் தமிழ் கட்சியில யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து ஒரு யூடியூப்ல உட்காந்து பேசுறதுக்காக, அந்த நபர்கள் பேசுறதெல்லாம் ஒட்டுமொத்த கட்சியினுடைய பொறுப்புன்னு சொல்றதெல்லாம் எப்படி ஏற்க முடியும்? ஆனால் சீமான் இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி சார்ந்த பல பேர் வலையொலி நடத்துறாங்க. எந்த வலையொலிக்குமே வந்து பா நீ ஆதரவு கொடுப்பா, இதுதான் என் கட்சியினுடைய சேனல், இவங்க சொல்றது எல்லாமே கட்சியினுடைய ஸ்டாண்ட் சொல்லிட்டு சொல்லலை. அவர் சொல்லவும் மாட்டார், அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. என்னன்னா ஒவ்வொரு வலையொலியும் எல்லா விஷயமும் கொடுத்து பேசுவாங்க, சினிமா குறித்து பேசுவாங்க. அவங்க நாம் தமிழ் கட்சி சார்ந்த நபராக இருந்தால் கூட சினிமா குறித்து பேசுவாங்க, அரசியல் குறித்து பேசுவாங்க, நடப்பு நிகழ்வுல பேசுவாங்க, உலக அரசியல் பேசுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு சேனல், அந்த சேனல்ல எல்லா விடயங்களையும் குறித்து பேசுவாங்க. ஆனா யாரோ ஒருத்தன் பேசுறதுக்காக அதான் கட்சியினுடைய நிலைப்பாடு, பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் ஏற்படுறது கிடையாது. அப்போ இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மீது பழி சுமத்தக்கூடிய நீங்கள் முந்தின நாள் வரைக்கும் அண்ணன் சீமான் நல்லவர்னு பேசுறீங்க. நாம் தமிழ் கட்சி தாங்க ஆட்சிக்கு வரணும், அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆயிடுங்க அப்படின்னு பேசுறீங்க. 2 நாளுக்கு அப்புறம் எப்படி கெட்டவர் ஆயிடுறாரு? எப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரே வாரத்துல ஒரே மாசத்துல எப்படி கெட்டவனா மாற முடியுது? இப்போ நீங்க வந்து யாரையாவது ஆதரிக்க போறீங்க, ஏதாவது ஒரு கட்சி ஆதரிக்க போறீங்க, ஏதாவது ஒரு தலைவரை ஆதரிக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஆதரிங்க, தப்பு கிடையாது. ஆனா அதுக்காக இத்தனை நாள் வரைக்கும் நீங்க ஆதரிச்சுட்டு வந்த ஒரு நபரையும், நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு தலைவரையும் ஒரே அடியா உதாசனப்படுத்தி எப்படி ஏற்க முடியும்? இப்போ நான் விசிகா கட்சியில் இருந்தேன், எல்லாருக்குமே தெரியும். விசிகா கட்சியிலிருந்து வெளியேறினாலுமே அவங்க கட்சி ரீதியாகவும் அண்ணன் திருமா அவர்கள் கூட்டல் காரணத்துக்காக இதெல்லாம் பேச மாட்டார் என்ற விமர்சனங்களை தான் வைப்பினே தவிர, அந்த கட்சியில இது போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாமேன்னு சொல்லுவேனே தவிர, ஒரு நாளும் அண்ணன் திருமா அவர்களை குறித்து அவதூறா பேச மாட்டேன். விசிகான்ற கட்சியே ஒரு மோசமான கட்சின்னு ஒரு நாளும் பேச மாட்டேன். ஏன்டானா எனக்கு பிடிச்சுதான் போய் சேர்ந்தேன். அண்ணன் திருமா அவர்களுடைய உழைப்பு அந்த கட்சியை இன்றைக்கு ஒரு அங்கீகரிப்பு கட்சியா மாத்திருக்காரு. இப்போ நேற்று கூட பாருங்க, அந்த ஜேடி நாயுடைய விஷயத்துல எல்லாரும் அந்த ஜாதி பேருக்கு முட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ணன் திருமாவுடைய கருத்து எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்போ அந்த கருத்தை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படியெல்லாம் நீங்க சொல்ல வேணானான்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்.
அது நாகரிகமானது. அதுக்காக போயிட்டு அவரு தாங்க அரசியலே, திருமாவளவனுடைய அரசியலே ரொம்ப ஆபத்துங்க, அந்த கட்சி ரொம்ப ஆபத்துன்னு சொன்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியமான ஒரு பேச்சை பேச போகிற நபர். ஏன்னா இடத்திற்கு ஏற்றாற் போல மாறி மாறி பேசுவது பச்சுவந்தி என்ன பண்ணும், ஒரு மனுஷன் பண்ண மாட்டான். அந்த பச்சுவந்தி என்ன பண்ணும், ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறம் வந்து மாறிடும். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இத்தனை நாளாக நான் சீமானை ஆதரித்து விட்டு, நாம் தமிழ் கட்சியை ஆதரித்து விட்டு, நீ விமர்சனம் பண்ண, அரசியலே விமர்சனம் பண்ணிட்டு போ, விமர்சனம் பண்ண தப்பே கிடையாது. ஆனால் பழி சுமத்துவது, அவதூறு பரப்புவது, இதனால் அந்த கட்சியை வீழ்த்திட முடியுமா? அது ஒன்று இருக்குது. அவதூறுகள் வந்து அந்த கட்சிக்கு புதுசு கிடையாது, அண்ணன் சீமானவர்களுக்கு புதுசும் கிடையாது. 1.1 விழுக்காட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் மேலே சுமதாத பழி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒரு பெண் வைத்துலாம் காலி பண்ணலாம் நினைச்சதுக்கு ஒரு மோசமான விஷயத்தை கையாண்டது நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுக்கு தான். ஆனால் அதுவே எனக்கு தவிடுபடி ஆயிடுச்சு. அப்போது எல்லா பக்கங்களிலிருந்தும் எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்க்கிறார்கள், அது செல்லுபடியாக மாட்டுது. கடைசியில் வந்து கட்சியே தப்பு, நாம் தமிழர் கட்சியே தப்பு, சீமானனே தப்பு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளராக அறியப்பட்டவர்கள், தமிழ் தேசியத்தினுடைய முகங்களாக வலைதளங்களில் அறியப்பட்டவர்கள் கூட உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆதாயம் வருதா, வாங்கிக்கின்னு அவங்கள ஆதரிங்க. ஆனால் ஏன் இவங்க மேலே வந்து அவதூறு பரப்புறீங்க? நிலைப்பாடு என்பது, கொள்கை என்பது மாறுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. கட்சி மாறும், தலைவர் மாறுவாங்க, எல்லாமே ரைட் தான், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. நாளைக்கு அண்ணன் சீமானுக்கு பிறகாக நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு தலைவர் வராரு அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு பொருத்தமா இல்லைன்னா நீ விமர்சனம் பண்ணு, இந்த கட்சியை வந்து ஆத்தடிக்காம போயிட்டு, எல்லாமே ரைட். தத்துவத்தை இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கிறோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை இன்றைக்கு எல்லா தமிழுக்குமான அந்த ஒருமித்த குரலாக பேசக்கூடிய தலைவர் வேற யார் இருக்கிறாங்க? உதாரணத்துக்கு அண்ணன் திருமாவளவன் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நீங்கள் திமுக இருக்காரு. அப்போ நம்ம வந்து திருமாவளவன் ஆதரிச்சா கூட யார் ஆதரிக்க வேண்டியதாக இருக்கும்? திமுக ஆதரிக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை நான் வேல்முருகன் ஆதரிக்க போறேன்னா கூட நீ தனிப்பட்ட முறையில் வேல்முருகன் ஆதரிக்க முடியாது, நீ திமுக தான் ஆதரிப்பேன். அப்போ ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ண போகிறோம், திமுக தான் ஆதரிக்க போகிறோம். நமக்கு பிடிச்ச சில நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் திமுகவோடவோ திராவிட கட்சிகளோ கூட்டணி வைக்காம இன்னைக்கு உறுதித்தன்மையோடு யார் இருக்காங்களோ அவர்கள் செய்யக்கூடிய அரசியலை மக்களிடத்தில் கொண்டு செலுத்துவதும் அந்த நபர்களுக்கான ஒரு வலிமையை கொண்டு சேர்ப்பதுதான் ஒரு தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய அல்லது ஒரு மாற்று அரசியல் நேசிக்கக்கூடிய, அதை விரும்பக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கும். அதை நீங்கள் ஊடகத்திலிருந்து செய்தாலும் சரி, களத்திலிருந்து செய்தாலும் சரி, அது அவங்கவுங்களுடைய திறனுக்கு ஏற்று, அவங்களுடைய உழைப்பிற்கு ஏற்று அது மாறுபடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இவர் குறை சொல்லிட்டு இவர் மேலே அவதூறு பரப்பிட்டு யார் ஆதரிக்க போகிறோம்? எனக்கு சிரிப்பு வருது உண்மையாகவே. யார் ஆதரிக்க போகிறோன்னா சில பேர் ஆதரிக்கிறாங்க, அதுக்கு எதுக்குடா நீங்கள் வெள்ளையும் சொல்லியுமே திறல் அழைச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் இந்த அவதூறுகளை இத்தனை நாள் நாம் தமிழ் கட்சி ஆதரித்து வந்தவர்கள் இன்று பூசக்கூடிய அல்லது திணிக்கக்கூடிய அவதூறுகள் தேர்தலில் நிற்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அதான் சொன்னேன் இல்லையா, 1.1 வளர்ந்து வராங்க, தொடர்ந்து வளர்ந்தே வந்துட்டு இருக்காங்க. அதனால் அந்த வளர்ச்சி அவ்வளோ சீக்கிரம் வந்து தடைபடாது. நம்ம சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அவதூறுகள் பரப்புபவர்கள் எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் அண்ணன் சீமானவர்களை ஆதரிப்பதற்காகவும் நாம் தமிழ் கட்சி ஆதரிப்பதற்காகவும் பேசக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.